வணக்கம் மக்களே! எதுக்காக இந்த பதிவு அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த பதிவு வந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஒரு சிறப்பான சம்பவம் பண்ணியிருக்காரு. அந்த சம்பவம் என்ன? அப்படி என்ன அவர் பண்ணியிருக்காரு? அப்படிங்கிறது தான் இந்த பதிவு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள், முதியோர், விதவை தாய்மார்கள் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பா மாதம் மாதம் ஒரு உதவித்தொகை அப்படிங்கிறது வழங்கப்படும். அந்த தொகை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா, ரூ. 1500 அப்படின்னு குடுத்துட்டு இருந்தாங்க இதுநாள் வரை. இந்த 2026 மார்ச் இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழ்நாடு முதல்வர் இந்த தொகைய அதிகரிச்சு 3500 அப்படின்னு ஒரு அமௌண்ட் எல்லாருடைய பேங்க் அக்கவுண்ட்லயும் போட்டிருக்காரு. ஸோ இந்த நல்ல விஷயத்த செஞ்சு அவர நம்ம பாராட்டணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு. ஏன்னா 1500 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நெறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். ஏன்னா ஏற்கனவே பல மாற்றுத்திறனாளிகள் ரொம்ப பொருளாதார நெருக்கடியில இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் இல்லையா? இப்படி ஒரு விஷயம் அவருக்கு எப்படி யோசிக்க தோணுச்சுன்னு தெரியல. இப்படி பண்ண அவர மனதார பாராட்டுகிறேன். உண்மையிலேயே இது ஒரு சிறப்பான செயல். தந்தை கலைஞரை விட கருணையில் மிஞ்சியவர் தற்போதைய தமிழ்நாடு முதல்வர் என்பதை நிரூபித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் எந்த ஒரு மாற்றுத்திறனாளிக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும், உடனே ஓடி வந்து உதவிக்கரம் நீட்டி, தோள் கொடுத்து அவர்களை வந்து பாதுகாத்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்காக அவருக்கு ஒரு தேங்க்ஸ். எல்லா மாற்றுத்திறனாளிகளையும் சமமாக நடத்தி, அன்போடு அரவணைத்து இந்த 5 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி. எந்த நேரத்திலும் எந்த ஒரு மாற்றுத்திறனாளிக்கு எந்த ஒரு உதவி தேவை என்றாலும், திராவிட மாடல் அரசு இருக்கிறது எங்களுக்கு உதவ என்கின்ற ஒரு நம்பிக்கையை ஒட்டுமொத்தமா மாற்றுத்திறனாளிகளுக்கும் கொடுத்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி. நன்றி, நன்றி, நன்றி ஐயா! இப்படியெல்லாம் பேசணும்னு எனக்கும் ரொம்ப ஆசை தான் சார். சிஎம் சார். ஆனா என்ன பண்றது? பேச தோணல. பேசவும் முடியல. உங்கள வாழ்த்தணும் அப்படின்னு நெனச்சாலே, நீங்க பண்ண விஷயங்கள் தான் சார் ஞாபகம் வருது. 2021 டூ 2026 5 வருஷம். இந்த 5 வருஷத்துல தொடர்ச்சியா பார்வை மாற்றுத்திறனாளிகளுடைய போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு சார். ஒவ்வொரு வருஷமும் நடக்குது. இந்த ஒவ்வொரு வருஷமும் பார்வை மாற்றுத்திறனாளிகள் போராடும் பொழுதெல்லாம், நம்ம திராவிட மாடல் அரசு, இந்தியாவிலேயே முதன்மையான அரசு, எல்லா மாநிலங்களுக்காகவும், எல்லா மாநிலங்களுக்கும் முன்னோடியா இருக்கக்கூடிய நம்ம அரசு என்ன பண்ணுச்சு? பிளைண்ட் பீப்பிளோட ஸ்ட்ரைக்க எப்படிடா கலைக்கலாம்? அப்படிங்கிறத மட்டும் தான் யோசிச்சது. கரெக்ட்டா சார்? சரி, ஓகே. அத கூட விட்டுருவோமே. நம்ம என்ன பண்ணோம்? ஸ்ட்ரைக் பண்ண பிளைண்ட் பீப்பிள போலீஸ விட்டு ஆடு மாட கயித்த போட்டு இழுக்குறா மாரி கயிற வச்சு இழுத்து தள்ளுனோம். என்னமோ குப்பைய தூக்கி வீசுறா மாதிரி ஆண், பெண் அப்படிங்கிற வித்தியாசம் இல்லாம, மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிற இரக்கம் கூட இல்லாம, தூக்கி வண்டியில வீசி, கொண்டு போய் மண்டபத்துல அடைச்சு வச்சிருந்தோம். சரி மண்டபத்துல அடைச்சது கூட ஓரளவுக்கு நல்ல விஷயம். அது எல்லா போராட்டக்காரர்களுக்கும் நடக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பார்வை குறைபாடு உள்ள ஒரு மாற்றுத்திறனாளிகள கூட்டிட்டு போயிட்டு புதுசா தொறந்து பல கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு ஆல்ரெடி அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல. பஸ் ஃபெசிலிட்டீஸ் இல்ல. அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் அந்த டைம்ல. அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போயிட்டு நைட்டு 12 மணிக்கு இறக்கி விட்டுட்டு, பாவம் எவ்வளவு அவஸ்தைப்பட்டாங்க தெரியுமா சார் ஸ்டாலின் சார்? பார்வை மாற்றுத்திறனாளிகள். அது எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? நீங்க தான் அத பத்தி தெரிஞ்சுக்கணுன்ற எண்ணமே இல்லாம இருந்துட்டீங்களே!
சரி, ஓகே. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு, அடுத்த நாளும் பார்வை மாற்றுத்திறனாளிகள் அவங்களோட போராட்டத்த தொடர்ந்தாங்க. 2023ல. அப்ப என்ன பண்ணீங்க, ஒரு ஸ்டேஜுக்கு மேல, சரி வாங்க பேச்சுவார்த்தைக்கு அப்படின்னு அமைச்சர் ஒரு அமைச்சர் வந்தாங்க. அந்த அமைச்சர் பேரு வந்து சொல்றதுக்கு கூட விருப்பம் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு திறமையான அமைச்சர், மிக திறமையான ஒரு அமைச்சர வந்து நீங்க அனுப்பிச்சீங்க பேச்சுவார்த்தைக்கு. வந்த அந்த அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. ஒரு சில கோரிக்கைகளை நாங்க நிறைவேத்தி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க குடுத்த அந்த வாக்குறுதிய நம்பி பார்வை மாற்றுத்திறனாளிகள் அவங்களுடைய போராட்டத்த கைவிட்டாங்க. ஆனா வழக்கம் போல நம்ம திராவிட மாடல் அரசு செஞ்சது என்னன்னா, அல்வா குடுத்தது. என்ன பண்ணிட்டோம்? அல்வா குடுத்துட்டோம். மறுபடியும் 24ல ஸ்ட்ரைக், 25ல ஸ்ட்ரைக், 26லயும் ஸ்ட்ரைக். ஒ ஒரு முறை கூட ஏன் சிஎம் சார், ஒரு முறை கூட பார்வை மாற்றுத்திறனாளிகளை நேரில் அழைச்சு, அவங்களோட குறை என்ன அப்படின்னு கேட்கணும்னு தோணலையா சார்? 2021க்கு முன்னாடி எலக்ஷனுக்கு நீங்க பிரச்சாரத்துல இருக்கிறப்ப சொன்னீங்களே, தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில எந்த ஒரு மாற்றுத்திறனாளி கண் கலங்கினாலும், அது நான் கண் கலங்குனதுக்கு சமம் அப்படின்ற மாதிரி. 5 வருஷமா சார்? 5 வருஷமா ரோட்ல கிடந்து கத்துனாங்க. அந்த ரோட்ல விழுந்து உருண்டாங்க. அவங்க கத்துன கத்து உங்க காதுக்கு கேட்கவே இல்லையா? கேட்கவே இல்லன்னு மட்டும் தயவு செய்து சொல்லிறாதீங்க ஸ்டாலின் சார். 2023ன்னு நெனைக்கிறேன். அப்ப நடந்த அந்த ஸ்ட்ரைக், அது சம்பந்தமா எதிர்க்கட்சி தலைவர்கள் சட்டசபையில கேள்வி எழுப்புறாங்க. அப்பவே உங்களுக்கு அந்த மெசேஜ் அப்படிங்கிறது வந்து சேர்ந்துருச்சு உங்ககிட்ட. இவங்கலாம் ஸ்ட்ரைக் பண்றாங்கப்பா அப்படின்னு. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? அப்பயும் அவங்கள நேர்ல அழைச்சு பேசல. உண்மையிலேயே மாற்றுத்திறனாளிகளை நேசிக்கிற தலைவரா இருந்தா, அவர்கள் மீது அக்கறை இருக்கக்கூடிய தலைவரா இருந்தா, நீங்க கூப்ட்டு பேசியிருக்கணும். அது சரி. நம்ம அரசு ஊழியர்களையே நேர்ல அழைச்சு பேசுறதுக்கு 1000 முறை யோசிப்போம். பார்வை மாற்றுத்திறனாளிகள் தானே அப்படிங்கிற அலட்சியம் இல்லையா சிஎம் சார்? ஓகே. அத கூட விட்டுருவோமே. இந்த 2023லன்னு நெனைக்கிறேன் சார். அப்ப என்ன பண்ணீங்கன்னா, சட்டசபையில நீங்களே பேசுனீங்க. சில விஷயங்கள நாங்க பண்றோம் அப்படின்னு. ஆனா, அத இந்த 2026ல சொன்னாங்க பாருங்க. பேச்சுவார்த்தை நடத்துனப்ப, சட்டசபையிலேயே அறிவிச்சிருக்கீங்களே, பேசியிருக்கீங்களேன்னு கேட்டதுக்கு, நம்ம முதல்வரே பேசியிருக்காருங்க, முதல்வரே அறிவிச்சிருக்காருங்க அப்படின்னு சொன்னதுக்கு, உங்க தரப்புல இருந்து ஒரு பதில் வந்தது பாருங்க. தெரியாம அறிவிச்சிருப்பாங்க, பேசியிருப்பாங்கன்னு. தவறுதலா பேசியிருப்பாங்கன்ற மாரி வந்ததுன்னு நெனைக்கிறேன். ஐ திங்க். ஸோ இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிற இடத்துல பேசிய அந்த பார்வை மாற்றுத்திறனாளிகளிடம் உங்கள் தரப்பிலிருந்து வந்த பதில் இது. எப்படி சட்டசபையில தமிழ்நாடு முதலமைச்சர் தவறுதலா சொல்லியிருப்பார் அப்படிங்கிறது. ரொம்ப சூப்பர் சார். உண்மையிலே இப்படி ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து இந்த தமிழ்நாடு இதுவரைக்கும் பார்த்ததில்ல. இனிமேலும் பார்க்க போறதும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சீஃப் மினிஸ்டர் இல்லையா? ஸோ இதனால தான் தமிழ்நாட்டின் முதல்வர் வந்து இந்தியாவிலேயே நம்பர் 1 முதல்வர் அப்படின்னு அழைக்கப்படுறாரோ? அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள வருது. நீங்க 3500 குடுத்தது எங்களுக்கு பெரிய விஷயம் இல்ல சிஎம் சார். இத நீங்க எப்ப குடுத்துருக்கலாம்? பார்வை மாற்றுத்திறனாளிகளுடைய கோரிக்கைகள்ல ஒண்ணு, உதவித்தொகைய உயர்த்தி தாங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த 5 வருஷமா ஸ்ட்ரைக் பண்ணி, 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 பண்ணி எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. அப்ப எல்லாம் நீங்க இந்த 3500 குடுத்துருக்கலாமே. 2021ல குடுத்துருக்கலாம், 22ல குடுத்துருக்கலாம், 23ல குடுத்துருக்கலாம். குடுக்கலையே. அட்லீஸ்ட் நீங்க ஒரு
₹500 இன்கிரீஸ் பண்ணி 2000 அப்படின்னு குடுத்திருந்தா கூட ஓகேன்னு சொல்லியிருப்பாங்களே சார். 5 வருஷமா "என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை?" அப்படின்னு கூப்பிட்டு கேட்க நேரமில்லாத சிஎம் சாருக்கு, எலக்ஷனுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி தான் மாற்றுத்திறனாளிகள் மேல இவ்வளவு அக்கறை. ஏன் சார்? ஓட்டு போடணும். அதனால தானே குறைஞ்ச அளவுல இருக்கிற வாக்கா இருந்தாலும், அதுவும் உங்களுக்கு அவசியம். என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு, சரி ஒரு 3500 தானே போட்டு விட்டுருவோம். எலக்ஷன் டைம்ல போட்டு விட்டுட்டா நம்மளுக்கு வந்து ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. உங்கள சொல்லி தப்பில்ல. நம்ம ஆளுங்களும் அப்படிதானே சார் இருக்காங்க. காச வாங்கிக்கிட்டு ஓட்டு போட்டுறணும் அப்படின்னு. ஆனா இந்த டைம் அப்படி இருக்குமான்றது தெரியல சிஎம் சார். பார்க்கலாம் எலக்ஷன்ல.